கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் தினந்தோறும் ஜெபித்து வருவேன். நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப்ல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீங்கள் நிச்சயமாய் இந்த வார்த்தை கேட்கும் போதே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க வருவேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். 5வது வசனத்தை பார்க்கும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். நன்றாய் கவனிங்க, இந்த கருமையான கர்த்தர் பிள்ளைகளை, சத்துருக்களுக்கு முன்பாக தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். உங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்களா? இங்க பார்த்தாலும் எதிராளிகளா? உங்க மேல பொறாமை நிமித்தமாய் கசப்பு நிமித்தமாக வாழ்றாங்களா? ஒருவேளை நீங்க செய்கிறதெல்லாம் நன்மை என்று சொல்லாமல் அவர் தீமை என்று எண்ணுகிறார்களா? நீங்க எது நன்மை செய்தால் அவர் தீமையாகவே செய்யறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சத்துருக்கள் பெருக பெருகதான் உங்கள் பந்தி அளவு உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் தாவீதை எதிர்த்தவர்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் தேவனாகிய கர்த்தர் தாவீதை உயர்த்தினதை பார்க்கிறோம் அல்லவா? தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார், தாவீதுக்கு துணையாயிருந்தார், தாவீது செய்த எல்லா யுத்தத்திலும் தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தாவீதை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவாராக. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அநேக நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்வாராக. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. எந்த தேவைக்காக நீங்க ஜெபித்தாலும் அந்த தேவையை தேவன் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமாய் கர்த்தர் செய்து கொடுப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவை, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எந்த தேவைக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்து கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் அதிசயம் செய்து மகிழப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.